ஹாய் ஹலோடா செல்லக்குட்டீஸ். நம்ம இன்னைக்கு மேட்ச் பாயிண்ட்டுங்கிற ஒரு பிஎல் சீரிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம தேவையில்லாம பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். வாங்க டேரக்டர் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்லேயே பார்த்தா 2 பசங்க தான் டென்னிஸ் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இவங்க 2 பேர் தான் நம்மளோட மெயின் லீட். ஒருத்தன் பேர் சன், இன்னொருத்தன் பேர் பே. 2 பேரும் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போதே சன் தன்னோட மனசில் நினச்சிக்கிறான், நம்ம 2 பேரும் ஏன் இந்த அளவுக்கு ஹேட் பண்ணிட்டு இருக்கோம்னு தெரியல. ஒருவேளை நான் அன்னைக்கு என்னோட லவ்வ உன்ட்ட சொல்லியிருந்தா, இந்த நிலைமை நமக்கு வந்திருக்காது போல அப்படின்னு நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அவங்க தன்னோட ஃப்ளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்காங்க. அதுல ஏதோ ஒரு ஃபங்ஷன் மெடல் குடுக்காங்க. அதுல சன், பே 2 பேருமே இருக்காங்க. பே சும்மா இல்லாம சன்ன கூப்பிட்டு கை குடுக்கான். பட் அவன் கைய தட்டி விட்டுட்டு, தன்னோட கண்ணெல்லாம் கசக்கிட்டு முன்னாடி போறான். போய் பார்த்தா தான் ஷாக்கு. அவன் கை குடுக்கும்போது கையில இங்க அப்ளை பண்ணி வச்சிருக்கான். இவன் வந்து கண்ணு, வாய்கிட்டலாம் வச்சதுனால, அதுல கண்ணு எல்லாத்துலயுமே இங்க் ஆகிட்டு. ஸோ அவன் கடுப்பாயி என்ன பண்ணிட்டான், பே வருவான்ல, அப்போ இவன் கால உள்ள விட்டு அவன கீழ தள்ளி விட்டுருவான். அப்படியே அவங்க இன்னொரு ஃப்ளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்காங்க. அதுல பே ஏதோ சிலைமே பண்ணி கொண்டு வந்துட்டு இருக்கான். சன் கவனிக்காம இடிச்சு அந்த சிலை கீழ விழுந்து டேமேஜ் ஆயிட்டு. ஸோ இவன் சாரி கேட்டாலும் பேக்கு கோவம் தாங்க முடியல. ஸோ 2 பேரும் சண்டை போட்டு சாகுறாங்க. அப்படியே அதுல கட் பண்ணா இன்னொரு ஃப்ளாஷ்பேக் யோசிச்சு பார்க்காங்க 2 பேருமே. அதுல சன்னுக்கு ஏதோ கிஃப்ட் குடுக்காங்க அவங்க மேடம். ஆனா இந்த பே பயவுல என்ன பண்ணிட்டு அதுல கரப்பான்பூச்சியே ஃபில் பண்ணி வச்சிருக்கான். இவன் அத ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே அங்கிருந்து ஃபுல்லா காக்ரோச்சஸ்லாம் வெளிய வந்து ஆடிட்டோரியம் ஃபுல்லா ஆகிட்டு. எல்லாருமே பயந்து அங்கேருந்து ஓடிட்டாங்க. அந்த சீன கட் பண்ணி இப்ப இன்னொரு சீன். அதுல வந்து பே அப்புறம் சன் 2 பேருமே ஏதோ காம்படிஷன்ல வின் பண்ணியிருக்காங்க. அதனால அவங்க ஸ்கூல்ல வந்து பேனருமே வச்சிருக்காங்க. பேக்கு அத பார்த்தது ஹாப்பி. என்ன பிரச்சனைனா, இவ்ளோ இடம் இருந்தும் எதுக்காக இவன் ஃபோட்டோ பக்கத்துல என் ஃபோட்டோ இருக்குன்னு பேக்கு ஒரு கடுப்பு. அதனால ஏதோ பிளான் போட்டு இது பண்றான். வில்லங்கத்தனமா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் சன் காட்டுறாங்க. அவன் வந்து உட்காந்து அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ட்ரீட் கொடுத்துட்டு இருக்கான். அப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே அவனை ஒரு மாதிரி வியர்டா பார்க்காங்க. அதை பார்த்தோன்னா அவனுக்கு ஷாக். அப்போ அவன் ஃப்ரெண்ட் ஆப்போசிட்ல இருந்து அவன் ஃபோனை பார்த்து ஷாக் ஆகி இதை பார்த்தன்னு கொடுக்கான். அதை பார்த்தா அவனுக்கு அதை விட ஷாக்கு. பிகாஸ் அவன் ஃபோட்டோ வந்து யாரோ அந்த இங்க்கு கண்ணு, லிப்ஸ் எல்லாத்தையும் இங்கு அப்ளை பண்ணி அந்த பேனர்ல மாத்தி வச்சிருக்காங்க. ஸோ அவன் செம்ம கடுப்பாகி அங்கேருந்து கேன்டீன்லேருந்து ஏதோ ஒரு ஃபுட்டுமே இருந்துச்சு. அதை கையில் எடுத்துட்டு வேகமாக அங்கே போகிறான். போய் பார்த்தோன்னே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, இது பேயோட வேலைதான்னு. ஸோ கோவத்துல பேயோட ஃபோட்டோலயே அந்த ஃபோட்டோ தூக்கி வீசிட்டான். அவன் ஃபோட்டோ ஃபுல்லாக தான் ஆகிட்டு. அதை பார்த்துக்க வந்தான். இவனுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நெக்ஸ்ட் சீன்ல சன் அவனோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து டென்னிஸ் ப்ளே பண்ணிட்டு இருக்கான். பட் அவன் ஃப்ரெண்டால முடியல. அவன் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டு, நீ தாண்டா ஜெயிப்ப, ஏன்டா என்ன சாகடிக்கன்னு சொல்லிட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீன் பார்த்தா பேயும் சன்னும் தான். சன் வந்து அவசர அவசரமா போய் ட்ரெயின்ல ஏறி அவன் வீட்டுக்கு போயிட்டு இருக்கான். அட் த சேம் டைம் பே வந்து வீட்டுக்கு போறதுக்காக போறான். பட் என்ன அவன் லாஸ்ட் ஷிப்பையும் மிஸ் பண்ணிட்டான். ஸோ அவனுக்கு வேற வழி இல்லாம பார்க்கும்போது ஒருத்தங்க வந்து நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன், எனக்கு காசு கொடுத்தா போதும்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டாங்க. 2 பேருமே வந்திருக்காங்க. 2 பேருமே ஆப்போசிட் வீடு தான். ஆக்சுவலி இதுல என்ன காமெடினா, இவங்க 2 பேரும் நடக்குது கேட் வாக்கோட கியூட்டா இருக்குடா. 2 பேரும் சேம் டைம்ல வந்து நிற்காங்க. வந்து நின்று நிற்க கூட செய்யல. அதுக்குள்ள பேயோட அப்பா வேகமா சன்னோட அப்பாவோட ஹோட்டலுக்குள்ள வராங்க. 2 பேருமே ஹோட்டல் வச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஹோட்டலுக்குள்ள வந்து நீ என்னோட கஸ்டமர்ஸை சீட் பண்ணி எடுத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பேயோட அப்பா கத்திட்டு இருக்காங்க. அதுக்கு நான் அப்படி பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு சன்னோட அப்பா கத்துறாங்க. இல்லை, நீ என்னோட கஸ்டமர்ஸ்கிட்ட நான் 15% ஆஃப் கொடுத்ததுனால நீ 20% ஆஃப் கொடுக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு கஸ்டமர்ஸ் நீ வாங்கிட்ட, அவங்க எனக்கு எவிடன்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸ் ரெக்கார்டா காட்டுறாங்க. ஸோ சன்னோட அப்பா கடுப்பாகி, நீ மட்டும் என்ன பண்ண, இந்த ஹோட்டல் ரிவ்யூவில் நீ என்ன பண்ணியிருக்க, என்னோட ஹோட்டலில் எலிலாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீ ரிவ்யூ கொடுத்து வச்சுக்க, இது உன் வாய்ஸ் தான் எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு காமிச்சோன்னே அவன் அப்படியே ஷாக் ஆகி பேயோட அப்பா, சரி சரி போனா போட்டு, நம்ம உன் ஹோட்டல் மோசமாகறதுலாம் எனக்கு விருப்பம் இல்லை, அதனால நான் விட்டுட்டேன், நீ வச்சுக்கோ, ஆனால் இதுக்கப்புறம் இப்படி பண்ணாதுன்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு அங்கேருந்து வேகமாக போயிடுவாங்க. அவங்க போனதுக்கப்புறம் சன்னும் சன்னோட அப்பாவும் பேசிட்டு இருக்காங்க. சன்னோட அப்பா சன்கிட்ட உன்னோட ஃபர்ஸ்ட் டே ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, நீ இந்த செம்மோட ஸ்டாப் பண்ணிக்க, நெக்ஸ்ட் செம் நீ போக வேண்டாம், நீ நேஷனல் ட்ரைனிங் கேம்ப் போ, உனக்கு தான் பேட்மிண்டன் டென்னிஸ் நல்லா வருதுல்ல அப்படின்னு சொல்லுவாரு. இவனும் அதை பற்றி திங்க் பண்ணிட்டு இருப்பான். அப்படியே நம்மளோட பேயோட ஃபேமிலியை பார்த்தா அவங்க எல்லாம் உட்காந்து சேர்ந்து டின்னர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து பே கிட்ட, நீ நெக்ஸ்ட் இந்த ஒரு பெரிய யூனிவர்சிட்டி நேம் சொல்லி அந்த யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ண, உனக்கு தான் டேலண்ட் இருக்கலாம் பாரு. அவனும் பார்ப்போம் பார்ப்போன்ட்டு இருப்பான். அப்படியே அவன் பக்கத்துல இருப்பான்ல அவனோட அண்ணன் போட்.
அவன் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட். ஸோ நீ அதை போவியா அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. உடனே போட்டோட அம்மா கண்ணை கட்டுவாங்க பேசாதன்னு. அதனால அவங்களும் ஸ்டாப் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் போட்டும் பேயும் சேர்ந்து வெளியே சாப்பிட போவாங்க. பேய் உட்காந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்ப அங்கேருந்து நம்ம பேயோட கோச்னு சொல்ல முடியாது. அவன் வந்து தன்னோட கோச் பேட்மிண்டன் பிடி டீச்சர். அவன் வந்து போட் கிட்ட பேசிட்டு இருப்பான். நீ எப்படி இருக்க? ஜிம் போறியா? காலேஜ்லாம் எப்படி இருக்குன்னு பேசிட்டே இருப்பான். இவன் எதுக்குமே பதில் சொல்லாம பார்த்துக்கிட்டே இருப்பான். அந்த கடுப்பாகி கையில இருந்து ஐஸ்கிரீம் எடுத்து கோச் வாயில வச்சுட்டு அவன் ஓடி போயிருப்பான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம சன் வந்து மாடியில வந்து துணி எடுக்க வருவான். பார்த்தா பக்கத்து வீடு தான் பேயோடது. அவன் அங்க உட்காந்து எதா பண்ணிட்டு இருப்பான், வரைஞ்சிட்டு இருப்பான். ஸோ அவன் கேட்பான், உனக்கு என்னதான் பிடிக்கும் அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவன், அது உனக்கு தேவையில்லாத விஷயம், உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவன் உனக்கு என்னதான் பிடிக்கும், உனக்கு உண்மையா பேட்மிண்டன்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி கேட்பான். ஆக்சுவலி சாரி, அது டென்னிஸ் தான். பட் எனக்கு ஏன்னு தெரியல, பேட்மிண்டன் தான் வாயில வந்துட்டு இருக்கு. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவன் திட்டிட்டு கடுப்பாகி உள்ள போயிட்டான். சன் அங்கேயே நின்று பாவமா முழிச்சுக்கிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீன்ல ஸ்கூல்ல ஒரு பொண்ணு நோட்டீஸ் போர்டுல நோட்டீஸ் ஒட்டிட்டு இருக்கா. அந்த வழியா வந்த அதை பார்த்துட்டு கேட்கான். ஏன்னா அது வந்து டென்னிஸ் காம்படிஷன் பத்தி இருக்கு. இதுல சன் தானே எப்பவுமே இருப்பான். ஏன் இவன் ஜாயின் பண்ணதுக்கு இல்ல. சன் தன்னோட ஜூனியர்ஸ்க்காக ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு இருக்கான். அதான் ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அதுல வந்து கப்புள்ஸா தான் ஜாயின் பண்ணணும். வேணா அவன் கூட இன்னொருத்தவங்க ஜாயின் பண்ண சன் கூட அப்படின்னு சொல்லிருந்தாங்க. ஓன்னு அவன் இழுத்துட்டு போயிருவான். நெக்ஸ்ட் சீன்லயே பார்த்தா 2 டீம் இருக்கும். ரெட் கலர் வந்து நம்ம சன்னோடது, ப்ளூ கலர் வந்து பேயோடது. 2 பேருமே டாட்ஜ் பால் விளையாண்டுட்டு இருப்பாங்க. எல்லாருமே அங்க தோக்கடிச்சாச்சு. எல்லாமே போயாச்சு. இப்போ 1-1 மேட்ச் தான் நம்ம பேக்கும் சன்க்கும். அவங்க ரொம்ப நேரமா மாத்தி மாத்தி வீசிட்டு இருக்காங்க. பட் நோ யூஸ். யாருமே ஜெயிக்கா வீசிட்டே இருக்காங்க. 1 ஆர் 2 ஆர் 3 ஆர்னு போய்க்கிட்டே இருக்கு. ஃபைனலி நம்மளோட பே வந்து லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுவான். விழுந்தோடனே இதாண்டா சாக்குன்னு சொல்லிட்டு இவன் பால தூக்கிட்டு குதிச்சு அடிக்க போவான். ஆனா என்ன, அதுக்கும் இவன் வேகமா எந்திரிப்பான். எந்திரிச்சோடனே கண்ணோட இந்த நாடிலேயே அடிபட்டுரும். அடிபட்டு 2 பேருமே கீழே விழுந்துருவாங்க. கோச் வேகமா வந்து பார்ப்பாங்க. பார்த்தா 2 பேருக்குமே மூக்குல பிளட் வந்துட்டு இருக்கும். பேக்கு வந்து தலையில அடிபட்டிருக்கும். சன்னுக்கு வந்து தன்னுடைய நாடில அடிபட்டிருக்கும். அப்படியே 2 பேருமே மெடிக்கல் ரூம் போயிருவாங்க. அங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அங்கிருந்து சன் வந்த உடனே உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு சண்டை இருப்பான். பட் நம்ம சன் வந்து நம்ம எதுவும் சண்டை போட வேண்டாம். நம்ம எதுவும் சமாதானமாவே இருப்போம். பிகாஸ் நான் இந்த செம் மட்டும் தான் வருவேன். நெக்ஸ்ட் செம்ல நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னு கேட்பான். பிகாஸ் நான் வந்து நேஷனல் கேம்ப்ல ஜாயின் பண்ண போறேன். இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே அவன் ஷாக் ஆகிட்டே நிப்பான். நான் வெறும் ஃப்ரெண்ட் ஆகுமான்னு கேட்பான். அவன் ஷாக்ல நின்னுட்டு இருக்கும்போது அங்கிருந்து வந்து உன்னை பிரின்சிபல் கூப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சன்னை அனுப்பி வச்சிருவாங்க. அவனும் போயிருவாங்க. போய் நீ உண்மையாவே இங்க ஜாயின் பண்ண போறியான்னு விசாரிச்சுட்டு இருப்பாங்க. ஆமா அப்படின்னு பிரின்சிபல்ட்ட சொல்லிட்டு இருப்பான். பேசிட்டு வெளியே வந்து பார்த்தா அங்க பேயும் அவனோட ஃப்ரெண்டும் நிப்பாங்க. நீ உண்மையாவே போறியா அப்படின்னு இவன் எக்ஸைட்டடா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லையே நான் அப்படி ஒன்றும் சொல்லவே இல்லையே அப்படின்னு பே சொல்லுவான். நீ சொன்னதான் நான் சொன்னேன் அப்படின்பான் ஃப்ரெண்டு. கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருப்பான். அப்போ நீ போகிறியா உண்மையாவேன்னு பே கேட்ட உடனே ஆமா நீ நம்பலன்னா வேணா உள்ள போய் கேளு மேம்கிட்ட, மேம்க்கு தெரியும் அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஷாக்ல வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அவன் வெயிட்லாம் இல்ல. அவன் செம்மையா கடுப்பாகிட்டு இந்த ஸ்கூல் முடிச்சுட்டு போலாம்கிட்டக்கு இல்ல நான் போறேன். இந்த சான்ஸ் திரும்ப கிடைக்காது அப்படிம்பான். எக்கட கடுப்பு வந்துட்டு இவன் கடுப்பாகி போயிருவான். அப்படியே நெக்ஸ்ட் சீன் பார்த்தா சன் வீட்டுல உட்காந்து தன்னோட போன்ல பேயோட சோசியல் மீடியா போட்டோ அந்த பேனர் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கான். பார்த்து சிரிச்சுக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே பேவ பார்த்தா பே ஏதோ கபோர்ட்ல தேடிட்டு இருக்கான். தேடி கடைசியில கண்டுபிடிச்சான். அது வேற ஒண்ணுமே கிடையாது. டென்னிஸ் பேட் தான். அதை எடுத்து இங்கேயும் அங்கேயும் ஆட்டி ஆட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல பே வேக வேகமா பேக் எடுத்து போட்டு இங்கே கிளம்பி போயிட்டு இருக்கான். அப்படியே பார்த்தா சன் அப்போதான் அந்த ஸ்போர்ட்ஸ் ரூம்ல நேம்லாம் போடுவாங்கல்ல, நேம் என்டர் பண்ணுவாங்கல்ல, அங்க போனான். போய் பார்த்துட்டு யாராவது நேம் கொடுத்துருக்காங்களான்னு கேட்டதுக்கு யாருமே கொடுக்கல அப்படி சொன்னா அவனும் பார்த்து பேசிட்டு இருக்கான். ஓகே டைம் ஓவர் ஆயிடுச்சு ஸ்டாப் பண்ணிடலாம் நேம் என்டர் பண்றதுன்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ண போவாங்க. அதுக்குள்ள வேகமா அங்கேருந்து பே வந்து 1 செகண்ட் நான் சைன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட வருவான். பட் நம்மளோட சன் வந்து போடவே விட மாட்டான். நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? நான் தான் இங்கேருந்து போயிருவேன்னு சொல்லிட்டேன்ல. நான் வெறும் சமாதானமா இருக்கலாம்னு சொன்னோம்ல அப்படின்னு கேட்டதுக்கு, அப்படியா நான் எப்ப அக்செப்ட் பண்ணேன் உன் கூட ஃப்ரெண்டா இருக்கறதுக்கு அப்படின்னு கேட்பான்.
அவனுக்கு செம்ம கடுப்பாயி அப்படியே இவன் சைன் போட்டு வெளியே போயிடுவான். உடனே சன்னுக்கு கடுப்பாகி அவனும் வேகமா சைன் போட்டு வெளியே வந்துடுவான். வெளியே வந்து நீ எதுக்காக இப்படி பண்ணிருக்கன்னு சொல்லி சண்டை போடுவான். ஆனா அவன் கொஞ்சம் கூட ரியாக்ஷனே கொடுக்காம நான் டென்னிஸ் கிளப்ல ஜாயின் பண்றேன். அதுல உன்னால முடிஞ்சா நீ என்ன ஜெயிச்சு காட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். உடனே இவன் கோவத்துல அவன் ஷர்ட்டை பிடிச்சி பக்கத்துல எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அவ்வளவுதான். அதோட இந்த எபிசோட் முடிஞ்சு அப்படியே ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் சீன்லயே நான் சொல்லியிருப்பேன் அவங்க வந்து ஒரு இடிச்சுக்குவாங்க. அப்ப அவன் கையில இருந்து பே கையில இருந்து கீழே விழுந்துடும் உடஞ்சிடும். அந்த சீன் தான். அந்த சீனுக்கு அப்புறம் பே வந்து அந்த சிலைய வந்து கிளாஸ்ல வச்சுட்டு போயிருப்பான். எல்லாம் போனதுக்கு அப்புறம் நம்மளோட சன் வந்து பக்கத்துல போய் பார்த்துட்டு இதுக்கு எப்படி செஞ்சான், இப்படி வளைவு நெளிவு இந்த ஷேப்லாம் எப்படி பண்ணான்னு உத்து உத்து பார்த்துட்டு இருப்பான். அப்புறம் அதை ஏதாவது சரி பண்ண முடியுமான்னு ட்ரை பண்ணுவான். ஆனா அதுக்குள்ள அங்கிருந்து பே வந்து பார்த்துட்டு நீ என்ன எனக்காக ஹெல்ப் பண்ண போறியான்னு கேட்பான். அதனால சன் பார்த்துட்டு இல்ல நான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ணலையே, நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக் எடுத்து போட்டு வேகமா கிளம்பி போயிடுவான். ஓகே கைஸ், இவ்வளோதான் இந்த ஸ்டோரி. ஆக்சுவலி நான் கொஞ்சம் அப்படி இப்படி தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பிகாஸ் திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் வீடியோ. ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ஸ்லாம் நான் கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். பாய். லவ் யூ செல்லக்குட்டீஸ்.